ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. The top political analyst from Tamil Nadu, Mr. பிரியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். இந்த டாபிக்ல இருந்து இந்த சைடு வரும் சார். உதயநிதி ஸ்டாலின் எலிவேஷன் எப்படி சார் பாக்குறீங்க? உதயநிதி ஸ்டாலின் எலிவேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து உருவாக்கி இருக்கு. கட்சிக்குள்ள இருக்கிற துரைமுருகன், இன்ஃபேக்ட் பொன்முடி அவரை வந்து கீழே இறக்கிட்டாங்க. மனோ தங்கராஜ் அங்க வந்து தூக்கியே போட்டாங்க. எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து மகுடம் ஏத்துக்கிட்டது? அதாவது உதயநிதி ஸ்டாலின் அடுத்தது வராரு அப்படின்றது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்ல. அவர் 19 அவர் அரசியல் இறக்கும் போதே தெரிஞ்ச விஷயம் தான். 24 6 வருஷத்துக்குள்ள மேல வந்துட்டார், எதிர்பார்த்த இடத்துக்கு வந்துட்டார். இன்னும் அவருக்கு அடுத்த கட்டம்ன்றது வந்து போஸ்ட் ஸ்டாலினுக்கு அப்புறம் தான் அவருடைய எலிவேஷன். அப்புறம் தான் 3 வருஷம் தானே சார் ஆகுது. முதலே தெரிஞ்ச விஷயம் இல்லை, அவர் எங்க போவாருன்றது அப்பவே தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, ஆனா எனக்கு அரசியல் இஷ்டம் கிடையாது, நான் வரமாட்டேன், அது இதெல்லாம் சொல்லியிருந்தவர் தானே வந்திருக்காரு. அது வந்து ஓகே, நம்ம அதை பத்தி ஒண்ணும் சொல்லிக்கல. அவங்க கட்சிக்காரங்க அவரை ஏத்துக்கிறாங்களா? கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க. கட்சியில இருக்கிற சீனியர் சார் கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்கன்னா ஜனநாயக முறைப்படி அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படியே கட்சிக்குள்ளேயே ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டா பரவாயில்ல. ஸ்டாலின் தானே நியமிக்கிறாரு. அவர் அப்பா வந்து அவர் பையனை வந்து இந்த வச்சுக்கோ அப்படின்னு வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. இது கட்சிக்குள்ள ஒரு எலெக்ஷனை வச்சு ஒரு ஜனநாயக ரீதியா வந்து பார்த்தா பரவாயில்ல. துரைமுருகன்லாம் முணுமுணுத்துட்டு இருக்கிற மாதிரியும் பேசுறாங்க. கனிமொழிக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. சரி சார், கட்சியோட சீனியர்ஸ் யாராவது வாய திறக்கிறாங்கன்னா எல்லா பசங்களுக்கும் எம்எல்ஏ எம்பி மந்திரின்னு கொடுத்து வாயடைச்சு வச்சிருக்காங்கல்ல, யாராவது வாய திறக்க முடியுமா சொல்லுங்க? அதான் வேற வழி இல்லாம எல்லாரும் ஏதோ ஒண்ணு அப்படின்னு இருக்காங்க. நீங்க கேள்வி கேட்கிற லெவல்ல இருந்தீங்கன்னா நீங்க உங்க பையனுக்கு எதுவும் கேட்க கூடாது இல்ல? உங்க பையனை எம்பி ஆக்குறீங்க, உங்க பையனை மந்திரி ஆக்குறீங்க, உங்க பையனை எம்எல்ஏ ஆக்குறீங்க. அதெல்லாம் ஆக்கிட்டு நீங்க ஸ்டாலினை பார்த்து ஏன் உதயநிதி கொடுக்குறீங்கன்னு கேட்பீங்களா நீங்க? அதெல்லாம் பண்ணிட்டு தான் இதை பண்றாரு அவரு. அதெல்லாம் பண்ணிட்டு தானே இதை பண்றாரு அவரு. டிஆர் பாலு வாய் அடைக்கிறாரு, துரைமுருகன் வாய் அடைக்கிறாரு. கேட்டா வந்து கழகத்துல அடுத்த கட்டம் அந்த குடும்பத்துல இருக்காங்க. என்ன உழைச்சாரு? கதிரானந்த் என்ன உழைச்சாரு? கட்சிக்கு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு? டிஆர்பி எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு? கட்சிக்காக எந்த இடத்துல போராட்டத்துல கலந்துட்டாரு? கேட்டா ஏதோ ஒரு நாள் ஏதோ கலந்துட்டாரு, நம்ம இப்படி பேசுறத கேட்டா ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு போராட்டத்துல கதையில ஏதோ சொல்லுவார். நான் பாயிண்ட் என்னன்னா, துரைமுருகன் சொல்றாரு கட்சிக்கு இளைஞர்கள் வரணும், பட் பதவியை எதிர்பார்த்து வரக்கூடாது, அடிபட்டு உதப்பட்டு மேல வரணும். உங்க பையன் அடிபட்டு உதப்பட்டு மேல வந்தாரா? எங்க அடிபட்டாரு, எங்க உதப்பட்டாரு? அவருக்கு ஏன் எம்பி சீட்டு எடுத்த உடனே? நீங்களா அடிபட்டீங்க, உதப்பட்டீங்க, நீங்க மேல வந்தீங்க, கொடுத்தது ரைட்டு. உங்க பாலுவோட பையன் எங்க அடிபட்டாரு, உதப்பட்டாரு? பொன்முடியோட பையன் எங்க அடிபட்டாரு, உதப்பட்டாரு? இப்படியே வரிசையா கேட்டே போலாம். ஆற்காடு வீராசாமி பையன் எங்க அடிபட்டாரு, உதப்பட்டாரு? அதனால நேருவோட பையன் எங்க அடிபட்டாரு, உதப்பட்டாரு? எப்படி இவங்கலாம்? அப்ப இவங்க எல்லாம் ஏன் பேசாம இருக்காங்க? அப்ப கட்சியே பேசாம இருக்கலாம். இவங்க பேசாம இருக்காங்கன்னு சொல்லல. என்டையர் கட்சி ஒரு மாவட்ட செயலாளர்னா அவரோட பையன் அங்க இருப்பான், இல்ல ஒரு எம்எல்ஏ வரனா அவரோட பையன் அங்க இருப்பான். இதுதான் திமுகல இருக்கு ஆக்சுவலா. அதனால எல்லாருமே பேசாம இருக்காங்க. அடுத்தது நம்ம குடும்பத்துல ஒருத்தர் வந்துட்டாரு வாரிசு. மந்திரி சபையில பாருங்க, எல்லாருமே வாரிசு நிறைய பேர் இருக்காங்கல்ல, மந்திரி சபையில இருக்காங்கல்ல. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, அந்த கட்சி வந்து அவரை ஏத்துக்குது, ஆனா மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்னா அதுக்கு உதயநிதி என்ன பதில் சொல்றாருன்னா, மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நான் செயல்படுவேன் அப்படின்றார். அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். 26 எலெக்ஷன்ல இப்போ இந்த 15 மாசத்துல இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இவரை சேர்த்தது வந்து கரெக்டான டயத்துல தான் சேர்த்திருக்காரா, இந்த மக்கள்கிட்ட எந்த மாதிரியான எதிர்வினைகளை ஏற்படுத்தும், எதிர்கட்சிகள் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க, எதிர்கட்சிகள் இந்த மாதிரி கூட நான் சொல்ற மாதிரி கூட பிரச்சாரம் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க 26 எலெக்ஷன் போது எதிர்கட்சிகள் என்ன செய்வாங்க, நீங்க ஸ்டாலினுக்கு போடுற ஓட்டு வந்து ஸ்டாலினுக்கு போடல, அவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு உதயநிதி கையில கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? சொல்ல முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால வந்து உதயநிதிக்கு கொடுத்த டைமிங் கரெக்டா? 26ல வெற்றி பெற்ற பிறகு கொடுத்துருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து. அவங்க இப்பயே கொடுக்குறாங்க. ஸ்டாலினுக்கு என்ன அழுத்தம் நமக்கு தெரியாது. ஆனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, நம்ம சீக்கிரமே கொடுத்துட்டா இது எலெக்ஷனுக்குள்ள நம்ம ஓரளவுக்கு சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் நிச்சயமாக மக்கள் வந்து மக்கள் இல்ல, எதிர்கட்சிகள் வந்து இந்த பிரச்சாரத்தை கையில் எடுப்பாங்க. அதே மாதிரி மக்களும் வந்து அவங்களுடைய தீர்ப்பை வந்து 26ல திமுகவுக்கு ஏதாவது ஒரு பின்னடைவு வந்து வச்சுக்கோங்க, அப்ப உதயநிதியும் சேர்த்து பின்னடைவை சந்திப்பார் ஆக்சுவலா. அதனால இது ஒரு ரிஸ்க் கேம் தான் விளையாடுறாரு ஸ்டாலின், வந்து ஒரு ரிஸ்க் கேம் தான் விளையாடுறாரு. ஓகே, பட் பவன் கல்யாணம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினும் 2 துணை முதலமைச்சரும் முட்டிக்கிறாங்க.
ஒரு ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. என்ன சார் ஆந்திராவோட நம்ம வந்து ஒரு நல்ல இணக்கமா இருக்க வேண்டாமா? பவன் கல்யாண்லாம் ஒரு அரசியல்வாதியா நினைச்சு நீங்க பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன உண்மையிலேயே சொல்றீங்க? பவன் கல்யாண் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, 22 இடமும் ஜெயிச்சிருக்கிறார் சார். மக்கள் சப்போர்ட் தானே சொன்னீங்க. லட்டு மக்கள் சப்போர்ட் வேணும்னு. நீங்க பாருங்க, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார். பவன் கல்யாணும் பாஜகவும் சேர்ந்து நாயுடுக்கு என்னென்ன குடைச்சல் கொடுக்க போறாங்கன்னு ஒரு விஷயத்துல பாத்துட்டு இருக்க. நீங்க பண்ண போறாங்களா இல்லைன்னு பாருங்க. நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, பவன் கல்யாணுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? லட்டு விஷயத்துல தன்னை வந்து பாஜகவோட தான் பெரிய இந்துத்துவவாதின்னு நிரூபிக்கணும் அவருக்கு. இவரை யார் போய் 10 நாள் விரதம் இருக்க சொல்றாங்க, திருப்பதியை மலையேறி போக சொல்றாங்க. அவருக்கு என்னன்னா அவருடைய ஒய்ஃப் கிறிஸ்டியனா இருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, பாஜக அவரை ஏதாவது சொல்லிட்டு போறாங்கன்னு உங்களை விட நான் பெரிய இந்துத்துவான்னு நாயுடு வந்து அந்த இந்துத்துவ ஓட்டு எடுத்துன்னு போயிட போறாருன்னு இவர் பவன் கல்யாண் உள்ள போடுறாரு. உள்ள பூந்து நாயுடுவையும் பிளாக் பண்ணிட்டு பாஜகவையும் பிளாக் பண்ணிட்டு அந்த ஓட் பேங்கை நம்ம தக்க வைக்க முடியுமான்னு லட்டு பாலிடிக்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது வந்து ஆக்சுவலா நமக்கு நல்லாவே தெரியுது. காவி ஓட்டுற சப்போர்ட்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் அங்க நிர்வாகத்தை கவனிக்காம 10 நாள் விரதம் இருந்துட்டு எப்படி நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி பண்ணாரு பாருங்க, அங்கங்க கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு வேலையை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அந்த லட்டு விஷயத்துல கலப்பட நிலையில தான் லட்டு தயாரிக்கப்பட்டதா, ஏன்னா அரசியல் மதத்தையும் தனியா வைங்க அப்படின்லாம் சுப்ரீம் கோர்ட் கொட்டு மேல கொட்டு வச்சிருக்காங்க நாயுடுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இவர் என்ன பவன் கல்யாண் என்ன பண்றாரு, உதயநிதியை ஒம்புக்கு இருக்கிறாரு. தேசிய சனாதன வாரியம் அமைக்கணும்ன்றாரு. இதெல்லாம் இப்ப தேவைதானா சார்? இப்போ நான் கேட்கிறேன், அதான் சொல்றேன், லெட் அஸ் வெயிட் அண்ட் சீன்ட்டாரு உதயநிதி. நான் என்ன சொல்றேன், இங்க சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்றது வந்து இந்துக்களை ஒழிக்கணும்னு நீங்க திசை திருப்பி விட்டீங்க. நீங்க ஆக்சுவலா சனாதனத்தை ஒழிக்கணும்னா இந்து மதத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும், சமூக அநீதிகள் ஒழிக்கணும், இந்த மாதிரியான ஒரு தீண்டாமை போன்ற விஷயங்களை ஒழிக்கணும். அப்புறம் வந்து கருவறையிலேருந்து கல்லறை வரையும் சமநீதி சமத்துவம்லாம் இருக்கணும். இதான் பாயிண்ட் ஆக்சுவலா. இதை விட்டுட்டு நீங்க வந்து உதயநிதியை வந்து அவரு திசை திருப்பி விட்டீங்க. அவருடைய பேச்சை திசை திருப்பி விட்டு நீங்க வழக்க போட்டீங்க. அதே பாஜக கையில் எடுக்கிற அதே அஸ்திரத்தை பவன் கல்யாண் கையில் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? நீங்க பாஜகவோட பெரிய இந்துத்துவம், நீங்க காவி உடைய போட்டு நீங்க வந்து பாஜகவோட நான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக நீங்க வரீங்களா? லட்டு விஷயத்துல அது புஸ்வானம் ஆகி போச்சு. லட்டு விஷயமே ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் எப்ப தலையிட்டாங்களோ அப்பயே புஸ்வானம் ஆயிடுது. நீங்க அதை வச்சுன்னு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா மக்களுக்கு ஈஸியாவே புரியுது. அதாவது அவர் பவன் கல்யாண் பண்ற பாலிடிக்ஸ் ரொம்ப எலிமெண்டரி பாலிடிக்ஸ், அரசியல் அரிச்சுவடி பாலிடிக்ஸ் அது. ஓகே. சோ அதனால வந்து நீங்க வந்து உதயநிதி பண்ணதுதான் கரெக்ட். அதாவது உதயநிதி பண்ணது கரெக்ட்னு நான் சொல்ல சார். அவர் பேசினதை வந்து இவங்க திசை திருப்பிட்டாங்கன்னு சொல்ல வரேன். அவர் பேசினது ஒரு எழுத்தாளர் மாநாட்டில் பேசுறாரு சார் அவரு. அதனால அவர் பேசினது கரெக்டோ தப்பு அந்த ஆங்கிளுக்கு போல. அவர் பேசினதை இவங்க திசை திருப்பிட்டாங்க. யாரு? பாஜக திசை திருப்பிட்டாங்க. அதே வாதத்தை வந்து பவன் கல்யாண் எடுத்து வச்சாருன்னா அதான் கோர்ட்ல கேஸ் இருக்கேன், நீங்க எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் சார். செந்தில் பாலாஜி இவ்வளோ அவசரமா கொடுக்கணுமா அப்படின்னு வந்து இங்க நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. இது என்ன அவசரம்? ஏன் சரி ஓகே அப்படிதான் நீங்க வந்து கொடுக்கணும்னு நினைச்சீங்க, ஏன் அப்படியே வந்து 2 போர்ட்போலியோ எடுத்து அப்படியே வந்து கொடுத்துருக்கிறீங்களே? மக்கள் வந்து மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு இது வந்து திமுக அரசு செயல்படுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இதே 2016 எலெக்ஷன்ல ஸ்டாலின் கரூர்ல போய் பேசினாரு செந்தில் பாலாஜியை பத்தி. நாங்க ஆட்சி முதல்ல இவர் தான் சிறைக்கு போவார்லாம் பேசினாரு. ஏடிஎம் ஆட்சியில அந்த கண்டக்டர் டிரைவர் ஊழல் கிட்டத்தட்ட 1.25 கோடி தான் அதோட மதிப்பு, மொத்தமே 1.25 கோடி தான். அதான் ஊழல் ஆக்சுவலா. ஆனா பாருங்க, இன்னைக்கு வேலுமணி மட்டுமே 58 கோடிக்கு மேல சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, வருமானத்துக்கு அதிகமா சொத்து. ஆனா ஒரு வழக்கு ஒண்ணு ப்ரொசீட் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி பல மந்திரிகள் இருக்காங்க, எல்லாமே எஃப்ஐஆர் போட்டு ஒண்ணுமே ப்ரொசீட் ஆகல. ஒரு 1.25 கோடி தான் அதுக்கு. ஆனா இவரை வந்து டார்கெட் பண்றாங்க, தொடர்ந்து செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றாங்க. அவருடைய வழக்குக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா அப்பீலுக்கு மேல அப்பீல் போயிட்டு இருக்காங்க. இப்ப அவர் வந்து வெளில வந்து மந்திரி ஆனாரா, உடனே ஒருத்தர் போனாங்க, அவர் அமைச்சரா இல்லாத இருப்பாருன்னா நீங்க ஜாமீன் கொடுத்தீங்க, இப்ப அமைச்சர் கொடுத்துட்டாங்கன்னு ஒருத்தர் போயிருக்காரு. இப்ப அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டே ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை போட்டு இன்னொரு நீதிபதி போட்டு விசாரிங்க அப்படின்றாங்க. சரி, என்ன வேணா தப்பு செஞ்சா தண்ணி குடிக்கணும், உப்பு தின்னவும் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், அது வேற விஷயம். நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, அரசியல் ரீதியா கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி திமுகவுக்கு ரொம்ப உதவியா இருக்காரு. ரெண்டாவது, அவரை வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க முதலமைச்சர் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை ஏதாவது இந்த வழக்குல இன்வால்வ் பண்ணணுன்றதுக்காக அவர்கிட்ட சில வாக்குமூலங்கள் வாங்க பார்த்திருக்காங்க. அது வந்து செந்தில் பாலாஜி உறுதியா வந்து நின்று அதை முடியாதுன்னு சொல்லிட்டாரு போல் இருக்கு. அதுதான் வந்து சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, அவரோட உறுதியை பாராட்டுறாரு, தியாகத்தை பாராட்டுறாரு. நம்ம குடும்பத்தை எதையும் காட்டி கொடுக்காம அவர் தைரியமா சிறைக்கு போயிட்டாரு
அதனால அவருக்கு அந்த இது அவார்டு கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து அது உண்மையிலேயே என்போர்ஸ்மெண்ட் அவரை மிரட்டினாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. திமுக வட்டாரத்துல பேசப்படுற விஷயம் இதுதான். அவரை ப்ரெஷர் பண்ணாங்க, அவர் வந்து அதுக்கு மசியல அப்படின்றதான் அங்க பேசப்பட்ட விஷயம். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவருக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்து மந்திரி பதவி கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்ச நாள் அவருக்கு வந்து 2 தடவை வாரத்துக்கு 2 தடவை போய் என்போர்ஸ்மெண்ட்ல கைது போடுறாரு. மாசத்துக்கு ஒரு தடவை வந்து டிபிஐசில போய் கைது போட வேண்டிய அவசியம் இருக்கு. அடிக்கடி கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் வேற இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு மந்திரி போயிருந்தாருன்னா, அந்த மந்திரி சபையோட ஒரு அந்த அவுட் செட்ல பாத்தீங்கன்னா, அந்த மந்திரி சபையோட அந்த நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஒரு மந்திரியா இருந்துட்டு என்போர்ஸ்மெண்ட் அதிகாரி முன்னாடி போய் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா, அது எப்படி சார் இருக்கும் அது? இட் வில் நாட் பி நைஸ் ஆக்சுவலி. ஆனா என்ன செய்யறது? குடுத்துட்டாங்க. என்ன கேட்டா வந்து கொஞ்சம் ஒரு 2, 3 மாசம் ரிலாக்சேஷன் இந்த ஜாமீன் கண்டிஷன்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆன பிறகு நீங்க குடுத்துருக்கலாம். அடுத்த ஒரு இன்னும் 15, 16 மாசம் இருக்கு. அடுத்த 1 வருஷம் ஒரு 2, 3 மாசம் கழிச்சு 1 வருஷம் நீங்க குடுத்துருக்கலாம். இப்ப அடுத்து அவரோட தம்பிய அரெஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க. அவரோட தம்பிய அரெஸ்ட் பண்ணு அவங்க தம்பி இத்தன நாள் அரெஸ்ட் பண்ணாதே இருக்காங்க என்போர்ஸ்மெண்ட். அவர் எங்க இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? அவங்க தம்பி வெளியில அரெஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லி சொல்லி ஒரு ஜாமீன் ரிஜெக்ட் பண்ணாங்க. அவர் வெளியில ஆனா அவர் தம்பி இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது சார். அதெல்லாம் ஈஸியா முடியும் இன்னைக்கு காலகட்டத்துல. இப்போ கொஞ்ச நாள்ல பாருங்க அவர் தம்பியை கைது பண்ணாலும் பண்ணிடுவாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில இதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் டோன் இருக்குன்றேன். அது ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜிக்கு உடனடியா கொடுத்துருக்க வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து. கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு அரசியல் முகமும் இருக்கு. கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான கட்சி வளர்க்கறதுல முக்கியமான நபரா இருந்திருக்காரு. அவரை முடக்கணும்ன்றது பாஜகவுடைய நோக்கமா இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும் நம்ம. அதனாலதான் என்போர்ஸ்மெண்ட் தலையிடுறாங்க. என்போர்ஸ்மெண்ட் அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த ஒரிஜினல் கேஸ் இருக்குல்ல, லஞ்சம் வாங்கின கேஸ், அதோட முடிவு தெரியாதவரை நீங்க என்போர்ஸ்மெண்ட் கேஸை ப்ரொசீட் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. அதுல நீங்க தப்பு செஞ்சது உறுதியானதான் சார் அந்த பணத்தை வச்சு நீங்க சொத்தெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அதுல உறுதியாகலைன்னா எப்படி நீங்க இந்த கேஸே வராது இல்ல உங்களுக்கு, வராது, சட்டவிரோத பண பரிமாற்றமே வராது இல்ல. ஆனா இந்த என்போர்ஸ்மெண்ட் என்ன பண்றான், கேஸை ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கான். அது சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க அந்த ஒரிஜினல் கேஸ் இருக்குல்ல, அதுல முடிவு தராத, இதுல முடிவு தெரியாத, ஆமாப்பா நீ 1.25 கோடி நீ வாங்கிட்ட, அந்த 1.25 கோடிக்கு இந்த வீடு வாங்கியிருக்க, இந்த சொத்து சேர்த்திருக்க அப்படின்னு நீங்க அங்க சொன்னாதான், அங்க 1.25 கோடின்னு சொல்லப்பட்டாதான் இங்க பணப்பரிமாற்றத்தை பத்தி நீங்க 1.25 கோடிக்கு இவர் என்னென்ன வாங்கியிருக்காரு நீங்க கோர்ட்ல சொல்லுவாங்க ஆக்சுவலா. அந்த கேஸ் இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருக்கு ஆக்சுவலா. அப்ப நீங்க இதை ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கீங்க, அமலாக்கத்துறை கேஸை ஏன் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அரசியல் ரீதியா முடக்கத்துக்கான சதி இருந்தா கூட ஸ்டாலின் இவ்வளவு சீக்கிரம் அவர் அமைச்சராக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. மது ஒழிப்பு மாநாடு எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நெகட்டிவா தான் வந்து வியூஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்க அட்லீஸ்ட் இங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு மது ஒழிப்பு மாநாடு பத்தி? மது ஒழிப்பு மாநாடு விடுதலைக்கு சிறுத்தைகள் கட்சியோட ஒரு நல்ல முயற்சின்றது என்னுடைய கருத்து. இந்த மாநாடுக்கு நல்ல கூட்டமும் திரண்டது. அவர்கள் நல்ல இதுவரையும் காட்டாத ஒரு கூட்டத்தை அவங்க காட்டினாங்க. அதுவும் மகளிர் ஆயிரக்கணக்கில் திரண்டாங்கன்றது முக்கியமான விஷயம். அந்த மாநாட்டுல கொஞ்சம் அந்த வாட் யூ கால் தட், அந்த பெரிபெரல் ஏரியாஸ்ல அந்த கிரௌடு கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணாங்க ஆக்சுவலா. அது எல்லா கிரௌடு இருக்கிற இடத்துலயும் நடக்கிற விஷயம் தான். ஆனா மது ஒழிப்பு மாநாடுன்ற பேர் இருக்கும்போது அது நடந்தா கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு ஆக்சுவலா. அது மாதிரிலாம் நடந்தா அது கொஞ்சம் அது கட்டுப்படுத்த முடியாது. ஒரு கிரௌடை வந்து அவ்வளவு பெரிய கிரௌடை வந்து கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதெல்லாம் மீடியா வந்து அதெல்லாம் தான் ஹைப் பண்ணுவாங்க ஆக்சுவலா. தெரிஞ்ச மற்றபடி அந்த மாநாடு வந்து மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை கவர்ற மாதிரியான ஒரு விஷயம். முதல்ல கொஞ்சம் ஒரு அரசியல் ரீதியான ஒரு சர்ச்சையை உருவாக்குற மாதிரியான பேச்சுக்கள் வந்து விசிகே தரப்புல இருந்து பேசினா கூட கொஞ்சம் லேட்டர் பார்ட்ல வந்து கொஞ்சம் திருமாவளவன் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு சரி நிலைமை கைமீறி போயிடுது, நம்ம கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் தன்னை கரெக்ட் பண்ணிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் மாதிரியே இந்த மது ஒழிப்பு மாநாடு அவர் நடத்திட்டாரு. ஆனால் இதனால சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. மது ஒழிப்புன்றதே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே சார் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லாம அவர் போய் சென்ட்ரல்ல போயிட்டு நான் வந்து மத்திய கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து கோரிக்கை வைக்க போறேன்னு சொல்லுது எந்த வகையில நியாயம்? இல்ல, மாநில அரசுக்கும் அதுல கோரிக்கை வச்சிருக்காரு. கடைகளை எண்ணிக்கையை குறைக்கணும், டார்கெட் எல்லாம் குறைக்கணும்லாம் கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனால் இதை மத்திய அரசுக்கு கொண்டு போக வேண்டியது இல்லை. மாநில அரசு நினைச்சா அதை பண்ணலான்றதுதான் அடிப்படையான விஷயம். அதாவது அதோட டைரக்டிவ் பிரின்சிபல்ல வந்து அரசியல் சாசனத்துல டைரக்டிவ் பிரின்சிபல்ல வந்து சில மக்களுக்கான சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இதுவும் மது ஒழிப்பு அதுல ஒண்ணு ஆக்சுவலா வந்து அது ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா பண்ணலாம். ஏன்னா அது இவங்க பரிவியூல தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில வேற எந்த கட்சியா இருந்தாலும் கூட பண்ணுவாங்களா எனக்கு தெரியல.
இவங்க வந்து ஒரு 500 கடையை குறைச்சிருக்காங்க. இன்னொரு 500 கடையை வேணா குறைக்கலாம். அடுத்த வாரம் ஆர்டர் போடலாம் சொல்ல முடியாது. ஆனா காலப்போக்குல வந்து இதை ஒழிச்சா பெட்டர்னு நினைக்கலாம். ஆனா இது வந்து எப்படின்னா ஓட்டு அரசியலோட லிங்க் பண்ணி பாக்குறாங்க. 2016ல வந்து திமுக வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து வந்து மது ஒழிப்புன்னு கொடுத்தாங்க. விசிகே வந்து அப்ப வேற கூட்டணியில இருந்தாங்க. விஜயகாந்த் தலைமையில கூட்டணியில இருந்தாங்க. ஆனா திமுக வந்து 1% ஓட்டுல தான் தோத்தாங்க ஆக்சுவலா வந்து அந்த எலெக்ஷன்ல. இப்போ வந்திருந்தாங்கன்னா அவங்க ஒருவேளை கையெழுத்து போட்டுருப்பாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. கருணாநிதி அப்போ உயிரோடு இருந்தார் அப்ப ஆக்சுவலா. அதனால திமுகவுக்கு என்னன்னா மது ஒழிப்புன்னு சொன்னா ஆம்பளைங்க ஓட்டு போட மாட்டாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஒரு சித்தாந்தம் தானே சார். எங்க எல்லா இடத்துலயும் அது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸா இருக்கட்டும், இன்ஃபேக்ட் நம்ம இந்தியாலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அகமதாபாத் அண்ட் பீகார் எல்லா இடத்துலயும் தான் மது கிடைக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. சார் அங்கெல்லாம் மது விலக்கு அப்படின்ற பேர்ல நான் குஜராத்ல நான் பார்த்திருக்கேன். நானே பார்த்திருக்கேன். பல வில்லேஜ்ல பாட்டில்ஸ் ஈஸியா கிடைக்கும். ஃபாரின் சரக்கு கூட எல்லாம் ஈஸியா கிடைக்கும். பீகார்லயும் அதே நிலைமை தான். பேருக்கு தான் மது விலக்கை தவிர எல்லாமே அங்கேயும் எல்லாமே கிடைக்கும். நம்மளுடைய பாயிண்ட் அது என்னன்னா கவர்மெண்ட் வந்து தனக்கு நிதி வர ஒரு விஷயத்துக்கு அந்த ஆல்டர்னேட்டா ஒரு நிதியை அவங்க அரேஞ்ச் பண்ணாங்கன்னா இப்போ உதாரணமா கனிம வளத்துக்கெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே வரி போடலாம்னு இப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. அது மாதிரி கனிம வளத்துல நீங்க நிறைய பைசா வர மாதிரியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இந்த மதுவிலக்கு நீங்க கட் பண்ணீங்கன்னா அப்ப கூட என்ன ஆகும்னா கள்ளச்சாராயம் இருக்கும். இப்போ 71ல வந்து கல் சாராய கடையை அறிமுகப்படுத்தின கருணாநிதி 74ல வந்து கம்ப்ளீட்டா நிறுத்தினார். 81ல மீண்டும் வந்து எம்ஜிஆர் அதை கொண்டாந்தாருன்னா என்ன சொல்லி கொண்டாந்தார்? கள்ளச்சாராயம் அதிகமாயிடுச்சு, இதனால மக்கள் சாகுறாங்க, நல்ல சாராயமே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கடையெல்லாம் திறந்து விட்டாரு. அதை பிரைவேட்டுக்கு விட்டாரு. அது டாஸ்மாக்னு ஜெயலலிதா ஆரம்பிச்சாங்க. அப்படியே போச்சு வச்சுக்கோங்க. பாயிண்ட் என்னன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த நிதி என்ற ஒரு விஷயத்தை வச்சே பாக்குறாங்க. இது வந்து சமூக ரீதியா பார்க்கணும். மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க இதை வந்து கண்டிப்பா எராடிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, ஒழிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் இந்த நிதியோட போட்டு இதை கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா உங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்றதான் உண்மை. திருமாவளவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல முயற்சி எடுத்தார். ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் திசை திரும்பி போச்சு. அது இந்த ஏடிஎம்கே கூப்பிடுறேன்னு சொன்னது, அப்புறம் அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்றது, அப்புறம் அந்த விசிகேவோட துணை வேணும்னு கேக்குறது என்ன சார் தவறா சார்? ஏன்னா வந்து ஓட்டு கேட்கும் போது ஒன்னாதானே வந்து ஓட்டு கேட்கறாங்க. தவறே கிடையாது சார். ஆனா குடுக்கிற நிலையில வந்து அது இயல்பா உருவாகணும். அந்த அதிகாரத்துல பங்குன்றது இயல்பா உருவாகணும். சப்போஸ் திமுகவுக்கு ஆளுநர் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல வச்சுக்கோங்க, திமுகவுக்கு வேற வழி இல்லை, கூட்டணி கவர்மெண்ட் வச்சுதான் ஆகணும். திமுகவுக்கு தனியா போட்டி போட்டு அதுக்கு தனி மெஜாரிட்டி வரும்போது அவங்க சாத்தியமே இல்லை, கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ நாயுடு கொடுத்துக்காரு ஜனகல்யாணுக்கு. நீங்க பாருங்க, நான் இப்ப எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ஜனகல்யாணுக்கும் நாயுடுக்கும் முட்டல் மோதல் வருதா இல்லையா பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு சார். ஐ நோ இட் இஸ் லேட் இன் த நைட். இன்னொரு வீடியோவில் வெகு விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.